ஹலோ, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ஃபுட்ஸ் ஃபார் irregular periods and heavy menstruation. ஓகே, ஸோ லேடிஸ்க்கான டாபிக் அண்ட் திஸ் இஸ் சச் அ காமன் ப்ராப்ளம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லிட்டு வராங்க. ஓகே, தட் இஸ் ஒன். அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறவங்களும் வந்து எனக்கு பிசிஓடி இருக்கு, இது எப்படியாவது சரி பண்ணணும், ஏன்னா நான் கல்யாணம் ஆக போது அடுத்து வந்து குழந்தை பத்தி யோசிப்பேன், ஸோ பிரெக்னன்சி அதெல்லாம் வந்து ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நிறைய பேர் வந்து டயட் கன்சல்டேஷனுக்கு வராங்க. ஓகே, அண்ட் 40+ அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அந்த வயசுல நிறைய லேடிஸ்க்கு வந்து ஃபைப்ராய்டு இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் அதனால கைனகாலஜிஸ்ட் போய் பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மெடிசன் சாப்பிட்டுட்டு அவங்க டாக்டர்ஸ் வந்து சொல்லி அனுப்புறாங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க, டயட்டை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலயும் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் ஃபுல்லா இந்த விமன் ரிலேட்டட் தான். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்க மாத்திக்கணும். ஓகே, ஆக்டிவா இருக்கிறது ரொம்பவும் அவசியம். வீட்டுக்குள்ளேயே இருக்காம உங்களோட ஜாப் மட்டும் பண்ணாம இட் பி குட் இஃப் யூ கேன் கோ ஃபார் அ வாக். பட் அட்லீஸ்ட் நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிற சிச்சுவேஷன் படி என்னென்ன இப்ப சில பேர்னால வெளியில போய் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ கேன் ஹையர் அ யோகா டீச்சர் or somebody could come home, வீட்டுக்கு வந்து உங்களுக்கு யாராவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலும் இட்ஸ் கிரேட். இல்ல நீங்க ஒரு நல்ல ட்ரெயினர் இல்ல பிசியோதெரபிஸ்ட் போய் இதுதான் என்னோட சிச்சுவேஷன், நான் வீட்டுக்குள்ள என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்க முடியுமா, இல்ல ஒரு எலாஸ்டிக் பேண்ட் இல்லைன்னா சில டம்பிள்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க டெஃபினட்டா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை இன்க்ளூட் பண்ணுங்க. டயட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஓஎஸ்க்கு வந்து சுகர்ஸ் கம்ப்ளீட்லி அவுட். அது வந்து நீங்க கிராஜுவலா கம்மி பண்ணிட்டு வாங்க. சுகர் இஸ் லைக் பாய்சன், அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து பிசிஓடி இன்னும் வேர்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது இல்லைங்க, ஹனி, ஜாகரி, பாம் சுகர், இந்த மாதிரி எந்த விதமான நாட்டு சர்க்கரையுமே நீங்க வந்து ஆக்சுவலா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அது ரெகுலேட் பண்ணாதான் அடுத்து வெயிட் குறைய ஆரம்பிக்கும், பீரியட்ஸும் ஒழுங்கா வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது பிசிஓடிக்கு வந்து சுகர். எந்த விதமான சுகருமே நீங்க எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வில் பி லாட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நிறைய புரதச்சத்து எடுத்துக்கணும். ஸோ நான்வெஜ்ஜா இருக்கட்டும், இல்லை பருப்பு வகையா இருக்கட்டும், இல்லை நட்ஸ் அண்ட் சீட்ஸா இருக்கட்டும், இதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ உங்க பிளேட்ல நிறைய காய்கறியும் இருக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் இருக்கணும். ரைஸ், இட்லி, தோசையோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்தா பெட்டர். ஸோ 2 இட்லி இல்லைன்னா 1 தோசை அல்லது 1 ஊத்தப்பம் 1 ஆப்பம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிளேட்ல நிறைய காய்கறி. ஸோ சாம்பார்ல நிறைய காய் இருக்கலாம், இல்ல வெஜ் குருமா நீங்க பண்றதா இருந்தா ஆயில் கம்மியா போட்டு ஒரு வெஜ் குருமா பண்ணி அதுல இருக்கிற காய் நிறையவும் நீங்க சாப்பிடலாம். இல்ல நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிரேவியை விட நான்வெஜ் பீசஸ் நிறைய வச்சு சாப்பிடுங்க. ஆனா அது வந்து ஃப்ரைடா இருக்கக்கூடாது, குழம்பா பண்ணிருக்கணும். ஸோ ஆயில் கம்மியா போட்டு ஒரு கிரேவி பண்ணிருந்தீங்கன்னா அதுல பீசஸ் நிறைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவுக்கு புரதச்சத்து வந்துடும். காய்கறி அப்படின்னு பார்க்கும்போது கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட்ஸ், பீட்ரூட்ஸ், இந்த மாதிரி இந்த பூமி கீழே விளையக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நிறைய பேர் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் அதெல்லாம் வந்து ஸ்கின் க்ளோ ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. ஆனா பிசிஓடிக்கு அது உங்களுக்கு ஆப்போசிட் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ பிசிஓஸ் இருக்கவங்க கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன், அப்புறம் எல்லோ பம்ப்கின் இதெல்லாம் அவாய்ட் பண்ணா ரொம்ப பெனிஃபிஷியல். ஆனா மற்ற விதமான காய், இப்போ கோவக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அதுக்கப்புறம் காராமணி, கொத்தவரங்காய், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், அப்புறம் பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், காலிஃபிளவர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கும். அப்புறம் வாட்டர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோக்கல் வெஜிடபிள்ஸ் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 300-400 கிராம் காய்கறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பாடியில ஃபேட் பர்சன்டேஜும் குறையும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து இதுல ஹை அப்படிங்கறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டியோ இல்ல இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே பாதிக்காது. ரொம்ப நல்லா உங்களுக்கு அழகா ஃபேட் லாஸ் ஆயிரும். ஸோ ஃபேட் குறைய குறைய, இந்த தொப்பையை சுத்தி இருக்கிற ஃபேட் குறைய குறைய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ் மெடிசன் எடுக்காமே கூட வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 to 6 months கரெக்டா இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, டயட்ரி சேஞ்சஸ் பண்ணிட்டு இதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ டெஃபினட்டா அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் எனிதிங் விச் இஸ் ஃப்ரைட் இன் ஆயில், நிறைய ரைஸ் சாப்பிடுறது, எக்கச்சக்கமா மாவுச்சத்து மிக்க ஆகாரம் சாப்பிடுறது கட் பண்ணலாம். அண்ட் மைதா ப்ராடக்ட்ஸ், நான், குல்ச்சா, ருமாலி ரொட்டி, பரோட்டா, ஒயிட் பிரெட், அதுக்கப்புறம் மைதால செஞ்ச அந்த நூடுல்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. பிளஸ் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் டைமுக்கு தூங்குறது. 10 மணிக்கெல்லாம் நீங்க தூங்கணும். விச் மீன்ஸ் உங்களோட டின்னர் வந்து 7-8 மணிக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா இட் பி ரியலி குட். அண்ட் 9:30 நீங்க பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். 10 மணிக்கு தூங்கி காலையில 5:30 இல்லைன்னா 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாமே ஆஃப் த ஆயிடும். இன்னொரு கேட்டகரின்னு பார்த்தோம்னா
ஃபைப்ராய்ட்ஸ்னால ஓவரா ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து பிளட் வால்யூமே கம்மியாகி ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க. அடுத்து லோ பிபி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா உங்க கைனகாலஜிஸ்ட அவங்க என்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இல்ல நீங்க ஹோமியோ பண்றீங்களா, இல்ல ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, எனி ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன், பட் ஃபாலோ தேர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி. ஓகேங்களா? அதை தவிர்த்து உங்க டயட்ல மேக் ஷூர் தட் யூர் நாட் டேக்கிங் காஃபி. ஓகே. அண்ட் நிறைய என்ன சொல்றது, இந்த மாதிரி சுகரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஸ்டிமுலன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கெஃபீன் ரிலேட்டட், இப்போ கோல்ட் காஃபி, அதுக்கப்புறம் ஐஸ் காஃபி, இதெல்லாம் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு காஃபி வந்து ஜஸ்ட் ஒரு 200 ml ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். தட் வில் பி ரியலி குட். அண்ட் தென் ஹார்மோன் ரிலேட்டட், அதாவது இப்போ நிறைய பிளாஸ்டிக் யூசேஜ், உங்க வீட்டில் வந்து ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற டப்பா, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்ற பிளேட் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இட் வில் பி குட். ஸ்டிக் டு ஸ்டீல். ஸ்டீல் இஸ் ரியலி குட். ஸோ இது ஜென்ரலாகவே ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் ரிலேட்டட் யூட்டன்சில்ஸ் எதுவும் வேண்டாங்க. ட்ரை டு அவாய்ட் தட். எல்லாமே ட்ரெடிஷ்னல் வெசல்ஸ் அந்த மாதிரி போயிருங்க. அப்புறமா எக்ஸஸ் சால்ட் வேண்டாம். நிறைய வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் அயன் அண்ட் கால்சியம் ரிச் ஃபுட். ஓகே. ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பியோர் கவுஸ் மில்க். உங்களுக்கு அந்த A2 மில்க், அதுக்கப்புறமா புல்லு திங்கிற பசுமாட்டிலேருந்து பால் வருது இல்லையா, அது வந்து ரொம்பவும் நியூட்ரிஷியஸ். ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஃபார்ம் அந்த மாதிரி அங்கேருந்து மில்க் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இன்கேஸ் பால் கிடைக்கல, நீங்கள் நினைச்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கல அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த நெத்திலி மீன், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ், கிராப், இந்த மாதிரியான ஷெல் ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். மீன் வெரைட்டியே நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கால்சியம் கிடைக்கும். இல்லை நான் பியோர் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை வகைகள், அதுக்கப்புறம் எள்ளு ரியலி ரிச் இன் கால்சியம். ஸோ ரெகுலரா நீங்க வந்து உங்களோட இட்லி பொடி, சட்னி பொடி அதுலலாம் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு பொடி பண்ணிக்கலாங்க. அதை வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். அண்ட் ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லை பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக எள்ளுருண்டை இஸ் ரியலி குட். யூ கேன் ட்ரை தட். ஓகே. ஸோ டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிடலாம். உங்களுக்கு அது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல். அப்புறம் எல்லா விதமான பருப்பு வகை, இப்போ சுண்டல் சாப்பிட்றோம், ராஜ்மா பண்றோம், சனா பண்றோம் சப்பாத்திக்கு, தட் இஸ் ஆல்சோ ரியலி பெனிஃபிஷியல். இட்ஸ் ரிச் இன் கால்சியம். ஸோ நீங்க அதையும் ட்ரை பண்ணுங்க. சிறுதானியம் இருக்கு இல்லையா, ராகி, கம்பு, சோளம், அந்த மாதிரி, அப்புறம் குதிரவாளி, சாமை, திணை, வரகு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு கால்சியம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா, வெத்தலை இஸ் ஆக்சுவலி குட். இட்ஸ் காட் கால்சியம். ஸோ நீங்க அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அயன் ரிச் ஃபுட்ஸ், கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அயன் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, டீ, காஃபி நிறைய குடிச்சிங்கன்னா அயன் உடம்புல ஒட்டாது. ஸோ நீங்க வந்து ஒரு பக்கம் கீரை அது இதுன்னு சாப்பிட்டு இருப்பீங்க, அண்ட் டெய்லி ஒரு நாளைக்கு 3-4 கப் காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்க, இல்லை டீ குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ டீ காஃபியை விட்டுட்டு நீங்க கிரீன் டீ, இல்லை ஹர்ப் டீ, இல்லை சுக்கு காப்பி, இல்லை சுக்கு மல்லி காப்பி, அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லை ஜீரக தண்ணி, அந்த மாதிரி ஏதாவது ஷிஃப்ட் பண்ணிடுங்க. And try to eat a lot of iron and calcium rich foods. Okay. So heavy menstruation, bleeding, அது வந்து கண்ட்ரோல் ஆகிற வரைக்குமே நீங்க வந்து இந்த மெடிகேஷன்ஸை கண்டினியூ பண்ணி யோகா ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட டயட்டை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரியான ஃபுட் ஸ்டப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதை பத்தி பேசுங்க.